Hi guys, welcome back to another vlog and welcome to our channel OT2 Outdoors. See, இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம்னா எங்கள் ஃபார்ம் ஹவுஸ் போக போகிறோம். இங்கே vlog வந்து இங்கேருந்து எங்கள் வீடு சென்னையில் இருக்குது. ஸோ சென்னை டு எங்கள் vlog Hi guys, welcome to our channel OT2 Outdoors. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸுக்கு போகிறோம். நம்ம வீட்டு வந்து சென்னை கேளம்பாக்கம்ல இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a 2 hours 20 minutes journey. So walk with us and let's go. ஹலோ ஹாய் எஸ் கைஸ், எங்கள் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சேட்பட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் போகணும்னு ட்ரை பண்ணுறது. ஆனால் எவ்ரி வீக்கெண்ட் போக முடியலனாலும் மந்த்லி ஒரு வீக்கெண்டாச்சு ஃபார்ம் ஹவுஸில் ஸ்டே பண்ணி எங்கள் டீஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட பிளானு. ஸோ இன்னைக்கு நானே, என் ஹஸ்பண்டு, எங்கள் பாப்பா, அப்புறம் எங்கள் கேர்டேக்கர், நாங்கள் 4 பேரும் போகிறோம். ஸோ செங்கல்பேட்டு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து பார்த்தா எங்கள் வீட்டிலேருந்து செங்கல்பட்டு ஒரு ஸ்ட்ரெச்சு, அடுத்த ஸ்ட்ரெச் வந்து பார்த்தா ஜிஎஸ்டி ரோட்ல இருக்கு, செங்கல்பட்டு டு ஜிஎஸ்டி ரோடு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் டு சேட்பேட். யா. ஸோ ரோட் சூப்பராக இருக்கும். ஸ்டேட் ஹைவே வந்து பயங்கர சூப்பரா இருக்கு. ஹாய். இதுதான் எங்க பொண்ணு. ரொம்ப வாலு, ரொம்ப உயிரை எடுக்கும். அது எல்லாத்தையும் நீங்க இந்த vlogல பாப்பீங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள எத்தனை பேருக்கு வந்து வீக்கெண்ட்ஸ் ஆனா லாங் டிரைவ் போக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம செங்கல்பேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த ஸ்ட்ரெச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செங்கல்பேட் டு மேல்மருவத்தூர். ஸோ இந்த ஸ்ட்ரெச் தான் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும். ஜிஎஸ்டி ரோடு பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். எல்லோரும் மேலே வந்து விடுவானுங்க. ஏதோ அந்த ரேஸுக்கு போகிற மாதிரி வருவானுங்க ஜிஎஸ்டி ரோடு எல்லோரும். அதான் தெரியல, ஜிஎஸ்டி ரோடு வரும்போது மட்டும் எல்லாருக்கும் பேய் பிடிச்சது என்னன்னு தெரியல. எப்படி வந்தாலே தான் ஜிஎஸ்டி ரோடு தான் ஒரு ஹாரிஃபிக் பிளேஸ் டு ட்ரைவ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்க, மேலே வரானுங்க. இடமே இல்லைனாலும் ஹார்ன் அடிச்சிட்டே இருப்பாங்க. எஸ், நீங்களே என்ன பண்ணுறீங்க? இதுதான் செங்கல்பட்டு டவுன் கைஸ். இது முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நம்புறோம், அதனால உங்களுக்காக புதுசா காட்டுறோம். செங்கல்பட்டை பாருங்க. இந்த ஹெக்டிக்கான கார்ப்பரேட் லைஃப்ல எத்தனை பேர் வீக்கெண்ட்ஸ் ஆனா வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வில்லேஜ் ஸ்பாட்டுக்கோ, இல்லை ஒரு வில்லேஜ் தீம் ரெசார்ட்டுக்கோ, இல்லை ஒரு எக்ஸிட் ஆகிற ஒரு ஸ்பேஸுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நாங்களும் அதே மாதிரி தான். எவ்ரி வீக் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டேன். வீக்கெண்ட் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். ஸோ அது வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபார்ம் ஹவுஸை கட்டினோம். ஸோ வீக்கெண்ட்ஸ் ஆனால் இப்போ ஃபார்ம் ஹவுஸ் போகிறது தான் எங்களோட மெஜாரிட்டி பிளான். நாங்கள் இப்போ செங்கல்பேட் டவுனில் இருக்கோம். இங்கே நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் இருக்குது. கலெக்டரோட வீடு, சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸு, அந்த ஏரியாவே வந்து ஒரு ஜகஜோதியாக இருக்கும். நீங்களும் எவ்வளோ வாட்டி இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சம்டைம்ஸ் குட்டீஸை கூட்டிக்கிட்டு வெளியே போகிறதே ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும். ஆனால் வீட்லேயே இருந்தாலும் பயங்கரமான போர் அடிக்கும். ஸோ குட்டீஸை கூட்டிக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வேலையும் பண்ணிட்டு எப்படி அவுட்டிங் போகிறது தான் வந்து நியூ ஏஜ் மாம்ஸோட ரூல்ஸ். இப்போ நாங்கள் ஜிஎஸ்டி ரோடு என்டர் ஆகிட்டோம். ஸோ இட்ஸ் டெத் ட்ராப். எல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி போவாங்க ஜனங்க அப்படின்னு. ஸோ சாட்டர்டே சண்டேஸ் இன்னும் பயங்கரமாக இருக்கும் டிராஃபிக்கு. ஸோ திஸ் த ஒன்லி ஸ்ட்ரெச் வி ஆல்வேஸ் ட்ரை டு அவாய்ட். பட் ஆனால் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ அதுவும் இந்த பிரிட்ஜு கிட்ட பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்கும் எப்பயும். இன்றைக்கும் அதே மாதிரி தான், பிரிட்ஜில் பயங்கர டிராஃபிக்காக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா லாரி ஃபுட்பாத்லாம் ஓட்டிகிட்டு போகிறானுங்க. அவங்க அதில் ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர்ஸு. ஸோ நாங்களும் அவங்கள மாதிரியே பெரிய டிரைவர் ஆகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ்,
பாலார் பிரிட்ஜை பாருங்க, ஆஸ் யூஷுவல் பயங்கர டிராஃபிக்காக இருக்கு. இது பாலார் பிரிட்ஜா இல்லை பால் அடிச்சா பிரிட்ஜான்னு தெரியாது. இனிமேல் நம்ம புது கவர்மெண்ட் தான் எதாவது பண்ணுவாங்க, நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். ஒரு ஸ்லைட் சேஞ்ச் எங்களோட ரோட் ட்ரிப் பிளான்ல. நாங்கள் இங்கேருந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் வழியாக போவோம். பட் இன்னைக்கு அது வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட் எடுத்திருக்கோம். ஸ்டேட் ஹைவே வழியாக போகிறோம். இப்ப நாங்க இந்த புது ரூட்ல உத்தரமேரு வழியா வந்துட்டு இருக்கோம். வைகுண்ட பெருமாள் கோயில் தாண்டிட்டு இருக்கோம். பாருங்க, இதுதான் அந்த கோயில். சும்மா உங்களுக்கு ஒரு வெளியில இருந்து ஒரு கிளிம்ஸ் காட்டுறோம் பாருங்க. இப்போ நம்ம வந்து பங்களா மேடில் இருக்கோம். பங்களாக்குள்ள ஒரு மேடு இருந்தா அதான் பங்களா மேடு. போயிட்டே இருக்கு, ஆன் த வே. பார்த்துட்டே இருங்க. லெஃப்ட்ல பாருங்க, புது மாஸ்க் ஒன்று கட்டுறாங்க. ஆமா, மாஸ்க் தான், வேற என்ன? இல்லை இல்லை, இது மஹால் கிடையாது, இது ஒரு மாஸ்க். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கு, எல்லா இடத்துலையும். ஊர்லேயும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கு. எஸ், ஸோ லெட்ஸ் கண்டினியூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. வியூவை பாருங்க guys, எப்படி இருக்கு, இயற்கையா நல்லா இருக்கா? என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த புது ரூட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்கு. நேச்சர் வந்து இங்க டிஃப்ரெண்டா இருக்கு. நாங்க போற ரூட்ல வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும் யூஸ்வலா, இந்த ஜிஎஸ்டி ரோட தாண்டுற வரைக்கும். அதுக்கப்புறமா இதே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ரூட்டும் நல்லா தான் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லாவும் இருக்கு. இட்ஸ் a bright sunny day. ஹலோ, ஹாய். ஐருவ பாருங்க, எப்படி நல்லா சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த புது ரோட்ல நிறைய ஊர் வருது. அதுல இப்போ நாங்க கிராஸ் பண்றது வந்தவாசி கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். வந்தவாசி டவுனுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். கைஸ், நாங்கள் இப்போ சேட்பட்டு வந்துட்டோம். இதுதான் எங்கள் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிற டவுன். எப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கீங்களா, சேட்பட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. பாருங்க பாருங்க, இங்கேருந்து எங்கள் ஃபார்ம் வந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் இயர் இதான் வந்து சேட்பட் பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் லெஃப்ட் எடுக்க போகிறோம். இதுக்குள்ளே தான் எங்கள் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. சிவிக் சென்ஸில் நடு ரோட்டில் ட்ரம்மை போட்டு வச்சுருக்காங்க. நடு ரோட்டில் அங்கிள் சட்டை இல்லாமல் நிற்கிறாங்க. அவன் பார்த்தா சிமெண்ட் மிக்ஸ் பண்ணுறான். இது என்ன ரோடா, பாத்ரூம்? சொல்லுங்கள் வயசு, நீங்களே சொல்லுங்கள். ரோடில் தான் அவங்க வீடு. இதோ பாருங்க, எங்கள் ஃபார்ம் எப்படி பச்சை பசேர்னு இருக்கு. நடு ரோட்டில் ஒரு மாடு உட்காந்துருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அந்த ப்ரௌன் கலர் ஹவுஸா இப்போ நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நியூ கீத் ஃபார்ம் ஹவுஸ். ஊஞ்சல் ஒன்று, நீ பேசலாம், பேசாத. ஸோ எங்கள் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துட்டோம் கைஸ்.
இதான் எங்கள் ஃபார்ம் ஹவுஸ் அண்ட் எங்கள் ஃபார்ம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். இதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், அவர் தான் ஆனந்தன்னா, எங்கள் லோக்கல் கைடு அண்ட் ஃப்ரெண்டு. இன்னும் இங்கே பாருங்க. ஹலோ, ஹாய் சொல்லுங்கப்பா. ஹாய். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சேட்பட் ரீச் ஆனதும் ஃபுட்டுக்கு போகிறது தான் எங்களோட மெயின் வேலை. ஸோ இப்போ நாங்கள் லஞ்சுக்கு போக போகிறோம். ஹோட்டல் குகாஸ் போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் அங்கே போய் பார்க்கலாம். Yes. What? Liyari biryani. Yes.